சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பைரவி ஆறுமுகத்துக்காக பார்த்தீங்கன்னா, வள்ளியோட புள்ளைய அழைச்சுக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுட்டேஜையும் வாங்கிக்கிட்டு காமிக்கிறாங்க. இதையெல்லாம் ஜட்ஜி பார்க்குறாங்க. ஆனா, இந்த வள்ளியோட வக்கீல் என்ன சொல்றாங்க, "இது எல்லாமே ஃபேக்கு தான். இப்ப இருக்கிற ஏஐ ஜெனரேஷன்ல இப்படியெல்லாம் வீடியோ ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு தான் ஸ்ட்ராங்கா மெடிக்கல் எவிடன்ஸே இருக்கே. டாக்டர் செக் பண்ணி அவங்க குடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் தானே இது." அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் சொல்ல, "ஆமா, இந்த ரிப்போர்ட்டுக்கு நீ என்ன சொல்ல போற பைரவி?" அப்படின்னு கேட்க, "என்கிட்ட தான் உண்மையான ரிப்போர்ட் இருக்கு." அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க நம்ம பைரவி. 2மே ரிப்போர்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு ரிப்போர்ட் வள்ளிக்கு சாதகமாவும், ஒரு ரிப்போர்ட் ஆறுமுகத்துக்கு சாதகமாவும் இருக்கு. இப்ப இதுல எது டூப்ளிகேட்ன்னே தெரியலையே அப்படின்னு ஜட்ஜ் அம்மாவே குழம்பி போயிடுறாங்க. இதுல எது உண்மையான ரிப்போர்ட்ன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன சந்தேகம் மேடம்? இப்ப பாருங்க, வள்ளிய செக் பண்ண டாக்டரையே நான் இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வள்ளிய செக் பண்ண டாக்டர கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க நம்ம பைரவி. அவங்க 2 ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு, பைரவி குடுத்த ரிப்போர்ட் தான் உண்மை. நான் தான் இந்த அம்மாவ மெடிக்கல் செக்கப்பே பண்ணுனேன். அதுல ஆறுமுகம் அந்த அம்மாவ பலாத்காரம் பண்ணவே இல்ல. அப்படி தானே நான் ரிப்போர்ட்டே குடுத்தேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் தெரியுது ஜட்ஜ் அம்மாவுக்கு, இது எல்லாமே ஃபேக்கா கிரியேட் பண்ணி ஆறுமுகத்த வேணும்னே பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் பண்ணுன மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யாரு பண்ணுனது? அப்படின்னு ஜட்ஜ் அம்மா கேட்ட உடனே, இங்க சஞ்சய் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சர்றாப்புல. ஆனா இந்த ஜட்ஜ் அம்மா இவ்வளோ பேசி யார் இத செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம, இதையும் இந்த வள்ளி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வள்ளி என்ன செய்றதுன்னே தெரியல. நேரா திரும்பி சஞ்சய பார்க்கும்போது, "என்னைய மட்டும் காட்டிக் குடுத்துறாத" அப்படின்னு தலையாட்டின உடனே, வள்ளியும், "எல்லாம் நான் பணத்துக்காக தான் பண்ணுனேன். என் குழந்தையோட வாழ்க்கைக்காக தான் பண்ணுனேன்." அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜ் அம்மா பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கு 6 மாசம் சிறை தண்டனை குடுத்துர்றாங்க. பொண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பகத்துல சேர்க்க சொல்லிடுறாங்க. இந்த எல்லா வழக்கையுமே இங்க அன்னபூர்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அச்சச்சோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! நம்ம புள்ள அவ்வளோ சொன்னுச்சே! நம்ம நம்பாம, நம்ம சந்தேகப்பட்டது பெரிய தப்பா போச்சே! அப்படின்னு வெளியில போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஆறுமுகம் அவங்க அம்மா வந்தத பார்த்துர்றாப்புல. குடு குடுன்னு ஓடி போய் அவங்க அம்மாவ பிடிச்சுக்கிறாப்புல. "நான் மன்னிச்சிருப்பா! நான் உன்னைய சந்தேகப்பட்டுட்டேனே!" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே சஞ்சய் அங்க வர்றாப்புல. கூடிய சீக்கிரமே அந்த வள்ளி பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, "வேற யாரு? நீ தான் இருக்க" அப்படின்னு நம்ம ஆறுமுகம் சொல்றாப்புல. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.